உறவுகளுக்கு வணக்கம். இது வந்து சேலையோட வெளிப்பக்கம், சேலையோட உள்பக்கங்க. சின்ன சின்னதா ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம நின்றுட்டுருக்கிற பக்கம் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து 4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. பார்டரை மடித்து போட்டு 4 இன்ச் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் ரைட் சைடு வந்து நம்மளோட ரைட் சைடில் இருக்கிற அந்த முனையை வந்து அந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிருங்க. அந்த 4 இன்ச் இருக்குங்க இல்லைங்க, அந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே நடுவில் வர்ற ஒரு லைன் தேவைப்படுது. அதனால வந்து அங்கே நல்லா அழுத்தமாக வந்து நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நடுவில் வந்து ஒரு லைன் கிடச்சிருக்குது. அந்த நடுவில் கிடைக்கிற லைனில் வந்து இந்த நம்ம ரைட் சைடு இருக்கிற அந்த முனையை வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது நல்லா அயன் கொடுத்துக்கோங்க. அதை மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து அதே சென்டர் லைனுக்கு வந்து கொண்டுட்டு போயிருங்க. அதே நல்லா அழுத்தமாக வந்து நம்மளுக்கு லைன் தேவைப்படுது. அதனால வந்து அது நல்லா அயன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 4 இன்ச் மடித்து தேய்ச்சோம் இல்லையா, அதை வந்து மறுபடியும் அந்த சென்டர் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. அதை நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. திரும்பவும் அது ஒரு மடிப்பு மடித்து அதே சென்டர் லைனுக்கு இதை கொண்டு வந்துடுங்க. இப்படி நம்ம தேய்க்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரே அளவான மடிப்பு வந்து கிடைக்குங்க. நம்ம நார்மலாக கையில் எடுக்கிற மடிப்புக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது கொஞ்சம் எச்சு கம்மியாகி இது வந்து அப்படி ஆகாது, கரெக்டாக இருக்குங்க இந்த மடிப்பு. இப்போ அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்பக்கமாக தான் போட்டிருக்கோம். நம்ம சேலையை உள்பக்கமாக போட்டு தான் நம்ம இந்த மடிப்பெல்லாம் மடித்து தேய்ச்சிட்ருக்குறோம். இப்போ சேலை வந்து உள்பக்கமாக இருக்கா, இது உள்பக்கங்க. அப்போ வந்து லைன் தெரியுது பாருங்க, லைனு. அவ்வளோதாங்க. நீ வெளிப்பக்கமாக வந்து நம்ம மாற்றினா அதுக்கு வந்து சேலையை எடுத்து வெளிப்பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு நம்ம தேய்ச்சோம் இல்லைங்களா, அந்த லைன் தெரியும் பாருங்கள். அந்த லைன் தாங்க நம்மளுக்கு, அந்த லைனை பூரா இப்போ நம்ம ஒன்று சேர்த்தணுங்க. அந்த லைனை பூரா ஒன்று சேர்த்தி நம்மளுக்கு வந்து 9 ப்ளீட்ஸ் கிடைக்கும். கரெக்டாக அந்த லைனில் பிடிச்சி கரெக்டாக அந்த லைன்லேயே கொண்டுட்டு போனீங்கன்னா எண்டு வரைக்கும் அந்த லைன்லேயே கொண்டுட்டு போயிருங்க. அவ்வளோதான். அந்த லாஸ்ட் மடிப்பு வருது பார்த்தீங்களா, லாஸ்ட் அந்த பார்டர், அதை வந்து 2ஆக மடிச்சிருங்க. அப்படியே 2ஆக மடிச்சிருங்க. அவ்வளோதானுங்க. முந்தானிக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. நம்மள கீழே முந்தானியோட பின் நம்ம குத்திருப்போம் இல்லையா, அளவு பின், அது வரைக்கும் இந்த மாதிரி தாங்க கொண்டுட்டு போகணும் நம்ம. இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ப்ளீட்ஸ் வரும் உங்களுக்கு. இது மேலேயும் கீழேயும் கொஞ்சம் போகும், அதை வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த நேரம் வந்து கொஞ்சம் தள்ளி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு கிளிப் போட்டுருங்க டேபிள் மேலே. கீழே வந்து அந்த லைன் தெரியுங்க இல்லைங்க, அப்படியே அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒரு அயன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அயன் கொடுத்துக்கலாம்.
இப்படி தாங்க நான் வந்து நீ அடுத்து வர வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். எப்படி பின் பண்ணுறது, எந்த மாதிரி அளவெடுத்து பின் பண்ணுறது, எப்படி சென்டர் ப்ளீட் பண்ணுறது, எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.